என்ன கிரௌடு அல்லுதே. ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாய்ஸ் கமிங். நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு திருடன் புலிஸ் விளையாட்டு சும்மா ஜெகஜோதியா இருக்கும். அண்ணன் போற போக்கில் எந்த கடைக்கில புகுருவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் ஸ்பாட்ல டிசைட் பண்ணுவேன். பிக்கப் பண்ணிக்கணும். புரியுதா? இப்ப மாட்டுங்க தொப்பிய மாட்டிட்டோம், பிடிங்க லத்திய புடிச்சிட்டோம், யூஸ் பண்ணுங்க புத்திய. ஷாட் த கேம். ஐயோ ஏன் சார்? என்ன சார், என்ன தப்பு பண்ணிச்சு பையன் இவ்வளவு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? திருட்டு பையன் சார், அதான் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, திருட்டு பையனா? இவனை எல்லாம் இப்படியா சார் நடக்க விட்டு அடிக்கிறது? அல்ல கொதிக்கிற தார் ரோட்ல உருட்டி எடுத்து வாயில லத்திய கொடுத்து சும்மா குத்து குத்துன்னு குத்துங்க சார். ஆக காந்தவல்லி நகை மாளிகை சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கள்ள புருஷன். ஐயா, நான் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் கொடுத்தேன். இவர்கிட்ட கொடுத்த, இவர்கிட்ட கொடுத்த, இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். டேய், என்கிட்ட என்னடா கொடுத்த? நான் திருடிட்டு வந்த 10 பவுன் நகையை உன்கிட்ட தானே கொடுத்தேன். 10 பவுன் நகை கொடுத்தியா? என்கிட்ட எப்படா 10 பவுன் நகை கொடுத்த? ஐயோ, வாங்கின 20 பவுன் இல்லைங்கிறான் ஐயா. டேய், 10 பவுனே நான் வாங்கலங்கற, 20 பவுனுங்கற. ஐயா, எல்லா திருட்டு போயிட்டு நகை வாங்குறதுனால என்கிட்ட வாங்கின நகையை மறந்துட்டான் போல இருக்கியா? ஐயா, நான் என்னென்ன நகை கொடுத்தீங்கிற பூரா கடைக்கில வந்து காட்டுறியா? என்னை கடைக்கில கூட்டி போகையா? அடிக்காதீங்க, நான் உள்ள வந்து என்ன சார் ஒரு திருட்டு பையன் பேச்சு கேட்டு உள்ள வர்றீங்க? குறுக்குல பேசாத, நீ காட்டுற காட்டுறீங்கயா? காட்டு வாயாக்கிட்டு சார். இந்த சின்ன ஒட்டியானம் சார், அப்புறம் இந்த பெரிய ஒட்டியானம் சார், அப்புறம் இந்த வளையல் பூரா சார், அப்புறம் இது சார் மறைக்காதையா. அதுக்கப்புறம் இந்த காசு மாலை சார், அப்புறம் இந்த கல்லு வச்ச நெக்லஸ் சார், அப்புறம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க நகை பூரா சார். நீ சொன்னதெல்லாம் சேர்த்தா 100 பவுனுக்கு மேல இருக்குடா. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? அவன் வாயால சொல்லிட்டா. பாத்தீங்களா? என்கிட்ட 20 பவுனுக்கு காசை கொடுத்துட்டு 100 பவுனுக்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்கான் சார். நானே திருடேன், என்கிட்டே திருடானா இவன் எப்படி படுத்துறேன்? பல திருடன் சொல்றாங்களா? எடுத்து வையா. யாருன்னா எனக்கு தெரியாது சார். முதலாளி, போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வாங்கின திருட்டு நகையை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்து தொலைங்க. இதுக்கான நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். திருட்டு நகையை வாங்கி வியாபாரம் பண்றலாமா? வேலை செய்ய பண்ண போட்டு அடிக்கலையா? வாங்குவியா? போலீஸ் ஒண்ணி அடிக்கிறதுக்குள்ள நான் காட்ட நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். வாங்கின நகை இல்லையேன்னு சொல்லி அழியாம அடி வாங்கி சாகுறானே முதலாளி. நான் திருடுற நகை ஏன் சார்? நகையை தன்னைக்கு என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சிக்கல. ஏன்டா திருட்டு வாங்கினதுக்கு இந்த வாயில லத்தி விட்டு குத்துங்க சார். இவன் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல படிப்போம். என் மேல எஃப்ஐஆர்? எஃப்ஐஆர் வேணாம்னா காசை கொடுத்து சரி பண்ணி தொலை. காசா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் முதலாளி, இன்னும் மிச்சம் இருக்க நகையெல்லாம் கைய கட்ட போறான். இன்னாங்க சார். கையெல்லாம் வாங்கியாச்சு சார். போய் காரணங்க சார். இன்ஸ்பெக்டர் தேட போறாரு. நகை அள்ளி கொடுத்தியா? பணத்தை அள்ளி கொடுக்கடா. ஏன் பணம்? யாரா வண்டி? அடிச்சாச்சு இல்லங்கயா. அப்புறம் திரும்ப அடிக்கிறீங்க. சீக்கிரம் கார்ல இருக்க. அந்தால ஏறிட போறான். அந்த களவாணி பணம் யாருன்னு எனக்கு தெரியாது. என் நகையை என் பணத்தை கொடுத்துருங்க. ஐயா ஐயா ஐயா. காரு காரு கத்துறியா? நீ யாரு? வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பம்பு செட்ல குளிச்சிட்டு இருந்தேன். கள்ளச்சாவியை போட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, வந்தவங்க எல்லாம் திருடுறீங்களா? நான் மோசம் போயிட்டேனே. நீ என்ன மோசம் போன? போலீஸ் வாசம் போட்டு கடைக்குள்ள போதே நகையெல்லாம் கொள்ளை எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா அட பாவி, உங்கடே ஆட்டே போடுறது. யாண்டறதா கிடக்குது. ஹலோ சார், இன்னைக்கு நைட்டு சரியா 10 மணிக்கு திருவான்மியூர் கிராசிங்ல சிகரெட் கடத்துறாங்க. லாரியோட நம்பர் MSR 182. இந்த தடவையாவது பிடிங்க சார். ஹலோ 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 சார். ஆபீசர்ஸ், இன்னைக்கு நைட் திருவான்மையூர்ல சிகரெட் கடத்துறதா தகவல் வந்திருக்கு. இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது. ஓகே? எஸ் சார் சார். டேய், என்னடா இவங்க நடு ரோட்ல ஓட்டுறானுங்க? ரைட் கட் பண்ணி போனேன். ஏய், நடு ரோட்ல போற? பாத்தே ஓரமா போ. நான் போறது இருக்கட்டா, நீ ஒழுங்கா போ. வாவு நாங்க வச்சுக்கிறேன். போனேன்.
இப்போ பாரு. இந்த வண்டியில சரக்கு இல்லைன்னா சரக்கு எங்க? Great product. We do have business now. Pure 100% tobacco. How many container you want? 100 containers. What? You heard me. 100 container? Yes. All right. We need a mark time. Okay. Once the ship reaches your coast area, you pay me the money. I deliver the product to you. It's all your risk from then. All right. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே மாட்டு வண்டியில சரக்கு கொண்டு வந்துட்டோம். என்ன பாஸ், இந்த முறை பெரிய டீல் பேசி முடிச்சிருக்கீங்க போல. ஆமா, 100 containers. 100 containers. ஆமா கர்நாகரா. இவ்வளவு பெரிய கடத்தல்னா நாம பிளான் பண்ணி பண்ணணும் பாஸ். நீ இருக்கிற வரைக்கும் இந்த நாகராஜனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த குருவிமண்ட குமாரோட கேங் அராஜகம் தாங்க முடியல. அவனை தாண்டி போட்டில் சரக்கு வெளியே கொண்டு வரதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு வர லாபத்துல பாதி கேட்கறான் பாஸ். அவனை தான் வெளியே வர முடியாத அளவுக்கு பொய் கேஸை போட்டு உள்ள போட்டாச்சு. போட்டா அவன் உள்ள இருந்துகிட்டு அவன் தம்பி பட்டம் பார்க்க ரவியை வச்சுக்கிட்டு வெளியில ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். எங்க அவனால போலீஸ்ல மாட்டிப்போமோன்னு நெஞ்சு பக்கு பக்குங்குது. அந்த குருவி மண்ட குமார ஜெயில வச்சு முடிச்சிட. ஓகே பாஸ். இந்த கர்ணா, இந்த மாச சம்பளம் என்ஜாய் பண்ண. தேங்க்ஸ் பாஸ். Cheers. என்ன பேங்க் பக்கம் வந்துருக்கீங்க? டேய், நகைக்காக கழுத்தில் நடக்கிறது அக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகைக்கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது. ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. எலி சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். டேய் முட்டை அண்ணே தில்மேனியா. டேய், இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me.
கூட்டத்தில் தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ஓட்டம் எடுத்துடாதீங்க. நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எலி சார், நீங்க நடக்கிற அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி. எம்டி இல்லை, எம்டி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பக்கத்தில் டிஸ்கஷன். படித்ததை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனால் பூரா தப்பு தப்பாக எழுதியிருக்கீங்க. தப்பு தப்பாவா? ம், என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதியிருக்கீங்க, பேங்க்குக்கு பேக்குன்னு எழுதியிருக்கீங்க. ஐயா, கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதியிருக்கீங்க. எது வெள்ளை அடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதியிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்தில் மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே, மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவுன்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி தரவும்னு எழுதியிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்கள் என்ன சுண்டல் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதியிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கியே தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்கள் எழுத்து மூலியமா லீகலாக தானே வந்திருக்கீங்க. லீகலாக தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பு தப்பாக எழுதிட்டு வந்தா எப்படி சேங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, போங்க. யோ, என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு அவ்வளோ டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. அதான் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரையும் தப்பு இல்லாம இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சார், எங்க பேங்க்ல செக்கில் சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் போய் ஒரு நல்ல வைக்கலாக பார்த்து பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சாங்ஷன் பண்ணுறேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைலாம் வேலை பார்க்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறாத வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். எலிசா, வாங்க சார் போலாம். டேய், நில்லு. வெள்ளை அடிக்க வந்துக்காரன் வெள்ள. இவரை நம்பி நில்லுங்கடா. என்னடா என்ன தனியா விட்டுட்டு வர்றீங்க? என்னண்ணே நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பா எழுதுற, மூஞ்சியை ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். இல்ல சார், வரங்க மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? ஏண்டா டேய், நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே மூஞ்சலிங்கிறியா நீ? விட்டு நாக்கு தவள மாதிரி வெளியே தவி. ஹலோ, இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா. அப்புறம் சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க்கு இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன், இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் வந்துருங்க. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும் இல்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்கை கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதியை வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான்டா. பிரதர், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இவன் இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பேங்கா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பான்னு தெரியாம நான் கொள்ளை அடிக்க வந்துட்டேன். சேவ் மீ காட். சார், பேப்பரை பாரியா, பத்திரிகையில கிளிக்கிறான். ஒரு நாளா 2 நாளா 1 வாரமா இதே மேட்டர் தான் கிளிக்கிறான். உங்களால நான் சட்டமன்றத்துக்கு கூட போக முடியலையா? எப்பதான் கண்டுபிடிக்க போறீங்க? போலீஸ் மந்திரி பூச்சிமுத்து ஒரு வேஸ்ட்னு எதிர்க்கட்சிக்கார பூரா குடன்னு குடைறான். தயிர கடையிற மாதிரி கடன்னு கடைறாயா? நான் வேஸ்டாயா? நீங்க பண்ண தப்புக்கு நான் என்னையா பண்ணுவேன்? நான் போலீஸ் மந்திரி ஆனதே பெரிய விஷயமையா? சார், அது வந்து நாங்க முதல்ல நீ உட்காரியா? சார், நீங்க ஒரு மினிஸ்டர் உங்க முன்னாடி உட்கார்ந்து அவ்வளவு மரியாதை இருக்காது. ஆமா, மரியாதையும் மானம் போயிருச்சே. எப்ப வந்த ஆளு எந்திரிச்சு ஏணி மாதிரியே நிக்கிற. போன வாரம் இதே மாதிரி தான் உங்ககிட்ட பேசி என் கழுத்து போச்சு. உட்காரியா? சார், கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல புடிச்சிரும். இதே தான் 4 மாசமா சொல்றேன். இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்த சொல்லி சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் மேல பிரஷர் வருதியா? இதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? உன்னால முடியுமா முடியாதயா? சார், 1 மினிட். மோகன்ராஜ், எவ்வளோ கஷ்டமான கேஸ்லாம் நீ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்க. அதனால தான் இந்த சிகரெட் கடத்தல் கேஸையும் உன்னை நம்பி நான் கொடுத்தேன். நீயே இப்படி டிலே பண்ணா நான் எப்படி மேலே பதில் சொல்கிறது? சார், இந்த கேஸை நல்லபடியாக முடிக்கிறதுக்காக நான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அந்த நாகராஜனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. என் டீமுக்குள்ளே இருக்கிற யாரோ ஹெல்ப் பண்ணாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். என்னது, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஸ்பை இருக்கானா? இப்போ என்ன பண்ண போறீங்க? சார், அவன் எப்படி ஏன் டீமுக்குள்ள ஒரு ஸ்பையை வச்சிருக்கானோ அதே போல் நானும் ஒரு ஸ்பையை ரெடி பண்ணி அவன் கேங்குக்குள்ளே அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும். சரி மோகன்ராஜ், யார் அனுப்பலான் இருக்கீங்க? என்னண்ணே, திருட வந்த இடத்துல திருடதை விட்டுட்டு அந்த போலீஸ் அதிகாரி போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் திருடனானதுக்கு காரணமே இந்த ஆள் தான்டா. இல்லை சார், இந்த ஆளா? என்ன சொல்றீங்க? போலீஸ் ஆகணும்னு ஒரு வெறியோட செலக்ஷன் போன என்னைய நெஞ்சில அகலம் 1 இன்ச்சு கம்மியா இருக்குன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணி இந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்துட்டாடா அந்த படுவாவி. அப்ப உங்க வாழ்க்கையை சூறையாடினது இந்த போலீஸ்னு சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் போலீஸ் வேலைக்காக சிறுக சேர்த்து வச்சிருந்த என் மூளைய திருட்டு தொழிலுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அதிகாரி வீட்டிலே திருட வந்திருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீட்டை சுத்தம் பண்ணி நடு வீட்டுல சாணிய முடிய கோலம் போட்டு போறதாடா நம்ம வேலை. அண்ணே, என்ன இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிலே திருட வந்திருக்கே, நீ ஒரு சிங்கம்னே. டேய், இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிங் பண்ண சிங்கம்டா. சேவிங் பண்ண சிங்கமா? சிங்கத்துக்கு சேவிங் பண்ணா அசிங்கமானடா இருக்கும். ரைமிங் எல்லாம் நல்லா இருக்கு, மீனிங் மிஸ் ஆகுடா. சரி, வேகமா ஜாமான் தட்டாளுங்கடா. உங்களை நான் வச்சு வேலை வாங்குறது குருட்டு குதிரை மேல சவாரி பண்ற மாதிரியே இருக்கு. டேய் செனப்பையல, அங்க அங்கடா பறக்கிட்டு போறா. வேகமா அள்ளுங்கடா. என்ன கார் வர்ற சத்தம் கேக்குது? போன போலீஸ் அதிகாரி எதுவும் வந்துட்டாரா? டேய், புதுசா ஒரு போலீஸ் வராரா? போலீஸா? டேய் பராதீங்கடா. இந்த ஜாமான் தர போறா, பின்வழியா வேன்ல ஏத்துங்கடா, போங்கடா. என்ன பாய் ஜாமான் ஏத்த வந்திருக்கீங்க? அது வரைக்கும் நான் சமாளிச்சு தொலைறடா. வா. இந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, தட்ட வேகத்தை பார்த்தா உடச்சு உள்ள வந்துருவான் போல் இருக்கு. சார், யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ரிட்டையர்ட் ஐஜி ரங்கராஜன் வீடு
அவர் தான் காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாரு சார். இல்ல காலி பண்ணி இங்க வந்ததை தான் சொன்னாரு. நோ 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 யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் வேற புது வீட்டுக்கு போயிருக்காரு. இல்ல சார், என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சார் நாங்க இன்னைக்கு தான் ஃபேமிலியோட குடி வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி காலையில இருந்து ஒவ்வொருத்தரா வந்து அவரை கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணேன்னா நாங்க எப்ப ஹோமத்தை முடிக்கிறது, எப்ப பாலை காய்ச்சி குடிக்கிறது? சாரி சார். பேசாம பாலையே காய்ச்சாம ஜாமான் பூரா எடுத்து போயிடுறேன் சார். ஆமா பண்றதெல்லாம் பண்ணி பிறகு அப்புறம் சாரி சார், மேரி சார், ஸ்டோரி சார். அவர் போட்டோ இங்க இருக்கே. அது எடுத்து வைக்க மறந்துட்டானுங்க சார். மறந்துட்டானுங்களா சார்? மறந்துட்டாரு சார். ஒய் டார்ச்சர் மீ. ஒரே டிபிக்கல் டார்க். ஓமமே முடிக்க முடியாது போல இருக்கு. போங்க. பின்னாடி என்ன சத்தம்? அது என் ஒய்ஃப் பால் காய்ச்சிட்டு இருக்கா சார். பாத்துமா பத்துமா. ஓகே மாமா. ஓகே. ரெண்டு குரல் சார். நேக்கு இரு மலர்கள், அதாவது ரெண்டு சம்சாரம். ஒன்னு பத்துமா, ஒன்னு பாமா. ரெண்டையும் காமா வச்சு ஓட்டின்னு இருக்கேன். போதுமா சார்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சே சே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப கிளம்புங்க. ஓகே சாரிங்க சார். அவரை பார்த்தேன்னா அவர் விலாசத்தை யார்ட்டா கொடுத்து விடுங்க. வாசல்ல போர்டா வச்சுடுறேன். நல்ல சிவபூஜையில ஒட்டக சிவிங்கி வந்த மாதிரி இவர் பண்ண டார்ச்சர்ல கழுத்துல இருந்து கவட்ட வரைக்கும் வேர்த்து ஊத்து நேக்கும். சார். ஹாய். என்ன மோகன்ராஜ், என்ன இந்த மார்னிங் பக்கம்? சார், எப்படி இருக்கீங்க? குட். உங்களை பார்க்க தான் வந்தேன். அட, என்ன பார்க்க வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல. வீட்டுக்கு தான் போனேன் சார். நீங்க காலி பண்ணிட்டீங்களாமே. அதை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு வந்துட்டேன்ல. சரி சார், வேற வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லலாம்ல. என்ன இது, அந்த வீட்டுக்கு வந்ததான் சொன்னேன்ல. என்ன சார் குழப்பறீங்க இப்படி? இப்போ நீங்க எந்த வீட்ல இருக்கீங்க? அதான் புதுசா குடி வந்திருக்கேன்ல, அந்த வீட்டு தான் சொல்றேன். ஐயோ, அந்த வீடு தான் எந்த வீடுன்னு கேக்குறேன். கனகதாரா இல்லம் 53 கோயில் தெரு. இங்கிருந்து நேர போய் ரைட்ல திரும்பினா 3வது வீடு. சார், நான் அங்கதான் சார் போனேன். நீங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டதா சொல்லி இன்னொருத்த குடி வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன் சார். என்னது, என் வீட்டுல ஒருத்த புதுசா பால் காய்ச்சறானா? ஏய், ஏன்டா என் வீட்ல வந்து பால் காய்ச்சறது? அட கடவுளே, மேல நிலவில மேல பூட்டி இருக்கு. என் போட்டோவை தவிர இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம சுட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த வழியா தான் போயிருப்பாங்க. வாங்க. ஓட்டு வேமா ஓட்டு. நீங்க மேல போக மாட்டேன். அதிகாரி வரீங்க. வேகமா ஓட்டியா. மாட்டு வண்டி மாதிரியே ஓட்டுறா. அடிங்க சார், அடிங்க. இது அங்க வச்சு அடிக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு தனியா கூட்டி வந்து அடிக்கிறீங்க சார்? நீங்க அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். அது மாதிரி நான் திருடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்னு கண்ணாடி கட்டி லுக்கிலே கேட்குறீங்க, அதானே? சொல்றேன், எழுதிக்கேன் சார். நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அது கிடைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு மினி கான்ஸ்டபிள் ஆச்சு ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அதுக்காக நானும் ஆயிரக்கணக்கான முட்டையும் பல லிட்டருக்கணக்கான பாலையும் பாம்பு மாதிரி குடிச்சு உடம்ப டெவலப் பண்ணி போலீஸ் செலெக்ஷன் போனேன் சார். ஆனால் அந்த ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் ரங்கராஜன் என்ன பண்ணார் தெரியுமா? நெஞ்சில் அகலம் 1 இன்ச்சு கம்மியாக இருந்தக்காண்டி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார் சார். 1 இன்ச்சு சார், 1 இன்ச்சு. 1 இன்ச்சில் என்ன சார் கெட்ட போகுது? என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு சார். பிலீவ் மீ. என்ன மாதிரி வேகத்தோடையும் துடிப்போடையும் இருக்கிற ஒரு ஃபயர்மேனை பயன்படுத்த தெரியாத உங்க டிபார்ட்மெண்ட் என்னை வச்சு பலன் மட்டும் அடைஞ்சிருக்கு சார். ஒரு திருடனா தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டு ராப்பகலா உழைச்சு டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் சார். நியாயப்படி பார்த்தா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேர் வாங்குற சம்பளத்தை 1% புரோக்கர் கமிஷன் எனக்கு கொடுக்கணும் சார். புரோக்கர் கமிஷனா? பின்ன இது வரைக்கும் யார்ட்டாச்சும் கேட்டு பண்ணலான்னு இல்லை, நீங்க தான் யார்ட்டாச்சும் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க சார். சார், துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு நான் என்ன சார் சொன்னேன் சார்? என் பொசிஷன் உங்கள்கிட்ட சொன்னேன் சார். அதுக்காண்டி தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. உண்மையில 600-650 திருட்டு கேஸ் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல. மொத்த ஜாதமே எங்க கையில இருக்கு. நான் நினைச்சிருந்தா இந்த கேஸ் வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? சார் 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 அங்க வச்சு அமுக்காதீங்க சார். அது ஆனாகாமே இங்க ஆப்பாயிரு சார். இதை எடுத்துட்டு என்கிட்ட சொல்ல வந்த மேட்ட சொல்லுங்க சார். நான் இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எது ஆபரேஷனா? ஓ, சைடுல டாக்டருக்கும் படிச்சிருக்கீங்களா? என்ன ஆபரேஷன் சார்? மூளை ஆபரேஷனா, மூளை ஆபரேஷனா? எதுல ஸ்பெஷல் நீங்க? ஐயோ, பின்னால சொல்றாரு, வெடிக்க போகுது. யோ,
ஆபரேஷன்னா திருடனை பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஓ அதுக்கு பேரு ஆபரேஷனா? சாரி சார். சொல்லுங்க. ஒரு கடத்தல் கும்பலை பிடிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கும்பலை உன்னை வச்சு தான் பிடிக்க போறேன். கடத்தல் கும்பலை என்னைய வச்சு பிடிக்க போறீங்களா? இது மட்டும் நீ செஞ்சேன்னா உன் மேல இருக்கிற அத்தனை கேஸை நான் கேன்சல் பண்றேன். நீ நினைச்ச மாதிரியே உன்னை நான் போலீஸ் ஆக்குறேன். என்னது போலீஸா? நானா? ஆமா. ஆனா நீ போலீஸ் ட்ரெஸ் போடக்கூடாது. எது? போலீஸ் ட்ரெஸ் போடக்கூடாதா? போலீஸ்னே வெளியில சொல்லக்கூடாது. சார் போலீஸ் ட்ரெஸ்ஸும் போடாம போலீஸ்னு சொல்லாம பின்ன கக்கிஸ் கலர் வளைக்கா கூப்பிடுறீங்க? நீ ஒரு ஸ்பை. ஸ்பைனா? ரகசிய போலீஸ் உளவாளி. ஐயோ நிறைய சொல்றாரு. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா. கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் தரேன். சாகும் வரை போராடுவோம். கொந்தளிப்போம் கொந்தளிப்போம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். இந்த மாதிரி சவுண்டோட பறக்க வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? கேன் யூ ஆன்சர்? டேய் பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலன்னு சவுண்ட் வரதாண்டா செய்யும். அப்ப பிளேட்டை சிட்டி மேல பறக்க விடாம ரூட்டை திருப்புங்க. சார் சார் இதுக்கே சார் டாஸ் புஷ்ங்கறீங்க? ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தா ஏர்போர்ட்டை காலி பண்ணுங்க. டேய் ஏர்போர்ட் என்ன ரிக்ஷா ஸ்டாண்டா உடனே காலி பண்றதுக்கு? எங்களுக்கு இப்போதைக்கு அப்படித்தான். ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? சார் நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். எது சமூக ஆர்வலர்கள்? பாத்தீங்களா சார், போரா பையனும் சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துக்கிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஏட்டு என்ன ஊதுது? இவனுங்களை வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். டேய் முதல்ல இந்த இடத்தை காலி பண்ண போறீங்களா இல்லையாடா? நீங்க ஏர்போர்ட்டை காலி பண்ண முடியுமா முடியாதா? காலி பண்றடா. ஏண்டா அண்ணன் சரியா தானடா பேசுறேன்? தெரியல. சுத்தம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். எத்தனை பேர் போராட்டம் நடத்துறாங்க? ஒரு 20-25 பேர் சார். இன்னும் half an hourல கலெக்டர் வந்துருவாரு. அதுக்குள்ள கிளியர் பண்ணிடுவீங்கல்ல? இல்ல சார் கிளியர் பண்ணிடலாம் சார். பிரச்சனை இருக்காதுல்ல? கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சார். என்னண்ணே ஏதோ கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு? அது வேற ஒண்ணுடா, நம்ம ஏர்போர்ட்டை காலி பண்ண சொல்லணும்ல, அதைத்தான் இங்கிலீஷ்ல கிளியர் பண்ணிடுறேன்னு கிளியரா சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்னடா பின்னால எல்லாரும் புட்டு புட்டுன்னு கால்ரா வந்த மாதிரி விழுவாங்க? விழுகாம என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரத்துக்கு இடையில எல்லாருக்கும் ரகசியமா பிரியாணி வைத்தர சொன்னீல்ல, அதை நம்பி இவங்கெல்லாம் சாப்பிடாம தொலைஞ்சிட்டாங்க. யோ இந்த விழுந்து கிடக்கிற சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் தூக்கி வண்டியில போடுங்கயா. எஸ் சார். சார் நான் வாங்கி கொடுங்க சார்.